ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது தால் ட்ரையர், அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது மேக்ஸிமம் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது எதுக்குன்னா, தாலோட மாய்ஸ்டரை ரிமூவ் பண்ணுறதுக்காக. ஏன்னா தாலில் மாய்ஸ்டர் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கிறதால தால் கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த தால் ட்ரையர் மேக்ஸிமம் எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது தால் ட்ரையரை வச்சுக்கிட்டு, அதுதான் நம்ம கேஷ்யூ மாதிரியே தான் தால் ட்ரையரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் டீஹஸ்கிங் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதை ரகம் பிரிப்பாங்க. ஓகேங்களா, கிரேடிங் பண்ணுவாங்க, பாலிஷிங் அண்ட் கிரேடிங் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அப்போ தான் அது குட் குவாலிட்டியாகவும் லைஃபும் கொடுக்கும். ஓகேங்களா, அண்ட் தென் ட்ரையரோட ஒர்க்கிங்கில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்னது தான். ஸோ ட்ரையரோட 3 to 3 டைப்ஸ் இருக்குது. ஸோ என்னென்னா, ஹாட் அண்ட் ஏர் சர்க்குலேஷன். அதாவது ஹாட் அண்ட் ஏரு, தென் எலக்ட்ரிக்கல் அண்ட் ஸ்டீம். ஓகேங்களா, இந்த மாடல்லலாம் நம்ம மேக்ஸிமம் நம்ம ட்ரையர் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த கார்பிளிக் ட்ரையரு, இந்த கார்பிளிக்கு, அப்புறம் இந்த தால், இந்த மாதிரியான ரைஸ், இந்த மாதிரியான ஐட்டம்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதால மேக்ஸிமம் யாரும் ஸ்டீம்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா, ஹாட் அண்ட் ஏரையும் யூஸ் பண்ண மாட்டாங்க. மேக்ஸிமம் எலக்ட்ரிக்கல் தான் யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப சின்னதாக இருக்கிறதால. ஸோ இடமும் தேவைப்படுங்கிறதுக்காக மேக்ஸிமம் எலக்ட்ரிக்கல் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஹாட் ஏர் ஜென்ரேஷன். அதாவது நம்ம சொன்ன மாதிரியே தான். அதாவது நம்ம எலக்ட்ரிசிட்டி ஆர் இல்லை, நம்ம ஒரு கட்டை போட்டு நம்ம எரியப்போம்ல, அதுதான் ஹாட் அண்ட் ஏர்னு சொல்லுவோம். ஸோ ஏர் சர்க்குலேஷன் எப்படி இருக்குன்னா, அதாவது இப்போ நம்ம ட்ரையர் இருக்குல்ல, அந்த ட்ரையரை சுற்றி ஏர் சர்க்குலேஷன் ஆகணும். ஸோ அதுக்கு மேலேயே நீங்கள் லோட் பண்ணக்கூடாது. ஸோ கம்மியாகவும் லோட் பண்ணக்கூடாது தால். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஹீட் அண்ட் மாய்ஸ்டர் ட்ரான்ஸ்ஃபரேஷன். அதாவது நம்ம ஒரு மூலையில் கொஞ்சோண்டு ஏர் கேப் நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா, அந்த ஏர் கேப் வழியாக தான் உங்களுக்கு ஹீட்டு, அதாவது உள்ளே இருக்கிற மாய்ஸ்டர் ஹீட்லாம் வெளியே போகும். ஓகேங்களா, அண்ட் தென் அதுதான் உங்களுக்கு மாய்ஸ்டர் ஃபுல்லாக இது பண்ணி கொடுக்கும். ஸோ மிஷினோட டெம்பரேச்சர் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதில் 60லேருந்து 80 டிகிரி வரைக்கும் வைக்கலாம். அதாவது எதுக்கு கேட்டிங்கன்னா, தாலுக்கு சொல்கிறேன். ஸோ ஒவ்வொரு ரேஷியோவும் ஒவ்வொன்றுத்துக்கும் மாறும். ப்ராடக்ட் ஏற்ற மாதிரி அது மாறும். ஸோ உங்களுக்கு எல்லா ப்ராடக்ட்டோட ரேஞ்ச் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, நான் சொல்கிறேன் எந்தெந்த ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ டிகிரி வைக்கணும்னு. ஸோ நீங்கள் யாரும் பர்சன்டேஜை மாற்றி, அதாவது டெம்பரேச்சரை மாற்றி வச்சு ப்ராடக்ட்டை வீணாக்கிடாதீங்க. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு அதான் நான் சொன்ன மாதிரி தான். அதாவது ஹீட் ட்ரான்ஸ்ஃபரால் தான் அந்த ஏர் சர்க்குலேட்டால் உங்களுக்கு தாலோட மாய்ஸ்சர் உங்களுக்கு குறைச்சி கொடுக்கும். ஓகேங்களா, இதோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு அதாவது மாய்ஸ்சரை உங்களுக்கு குறைச்சி கொடுக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு தால் ஸ்ப்ளிட் அதிகமாக வராமல் உங்களுக்கு கம்மி பண்ணி கொடுக்கும். அண்ட் தென் உங்களுக்கு டைம் அண்ட் டியூரேஷன் உங்களுக்கு சேவ் பண்ணி கொடுக்கும். அண்ட் தென் வெதரை பொறுத்து நீங்கள் வெயிலில் காய வைக்காமல் நீங்கள் ட்ரையரையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் எனர்ஜியும் உங்களுக்கு ஓரளவுக்கு சேவ் ஆகும். அண்ட் தென் லேபரும் உங்களுக்கு சேவ் ஆகும். ஓகேங்களா, இதுதான் இதோட கான்செப்ட். ஸோ உங்களுக்கு தால் ட்ரையர் தேவைப்பட்டுச்சுன்னா கீழே என்னோடய நம்பர் இருக்குது. ஸோ கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த மிஷின் தேவைப்பட்டாலும் கீழே நம்பர் இருக்குது, கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, அண்ட் தென் லைக் அவர் சேனல் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க.